Hey guys, welcome back to our channel. This is your Vishnu. This is your Karthika. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுது இல்லை, இதை வச்சு தான் இன்னைக்கு வீடியோவே. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்களே யோசிப்பீங்க என்ன உள்ள இப்படி இருக்கு அப்படின்னு. அதுக்கு உள்ள சில விஷயங்கள்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு. அதனால இன்னைக்கு எப்படி மாத்துறேன் என்னெல்லாம் பண்றேன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் மடக்கி வைக்கிறேன்னா 10 நிமிஷம் போய் பார்த்தா எல்லாம் குழஞ்சு கிடக்கும். கழிச்செல்லாம் குழஞ்சு கிடக்காது. அதுக்குள்ள ஹேங் பண்றதுக்கு ஹேங்கர் இல்லை, அதான் பிரச்சனை. அந்த கம்பியை மாத்திட்டு நான் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சா ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதுதான் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்களா, இதுதான் சிச்சுவேஷன். இப்படி தான் இருக்கு எல்லாமே. இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும். அதுக்கு என்ன மேட்ரு அப்படின்னா, இருக்குல்ல, இந்த ரேக்கை மாற்றணும். இந்த கம்பியை மேலே கொண்டு போய் இந்த இடத்துல ஹூக் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து ஷர்ட் அதெல்லாம் தொங்க விட்டுடலாம். தொங்க விட்டு அதில் பாதி இடமும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் மட்டும்தான் பண்ணணும். வேலை பார்க்குற இன்னும் உழப்பிட்டு உட்காந்துருக்கா. டெய்லி எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ இந்த வேலையை பாரு, ஏன்னா எனக்கு வேலை இருக்கு. அதனால வேலை இருக்கு. இல்லனாலும் இவளால இந்த வேலையை பண்ண முடியாது. இல்ல, என்னால பண்ண முடியும். இந்த கபோர்ட் ஃபுல்லா க்ளீன் பண்றது எல்லாம் பண்றது நான் தான். ஓகேவா? இந்த ஸ்க்ரூ டிரைவர் வாங்கிட்டு வந்து இதை மட்டும் என்னால பண்ண முடியாது. இந்த கலட்டி மாட்டுறது, இந்த ஒட்டுறது, இதெல்லாம் எனக்கு வராது. மத்தபடி எல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுல என்னோட வேலை. ஆமா, பாத்துக்கோங்க. நான் இதான் ஆர்கனைஸ் பண்ணி ஆர்கனைஸ் நான் கரெக்டா தான் பண்ணுவேன். எல்லாத்தையும் எனக்குன்னு வந்து குழப்பறது நீதான். ஏன் இடத்த நான் குழப்பறேன்னு வச்சுக்கோங்க. மத்த இடத்துல என்ன சொல்ல, நாங்க வீடியோஸ் எடுப்போமா, அப்போ டக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை மாத்து அந்த ட்ரெஸ்ஸை மாத்து அப்படிலாம் சொல்லும்போது டக்கு டக்குன்னு எடுத்து போடுறது. ஆனா அன்னைக்கு நைட்டு நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவேன். ஆனா திஸ் பீஸ் இஸ் வேஸ்ட் பீஸ். சோ நம்பாதீங்க யார் இந்த பீஸை. பாப்போமே இன்னைக்கு வந்து இதெல்லாம் நீ நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கியா என்ன நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். எனக்கு இப்ப வேலை இருக்கு, என்னால இதுக்கு மேலே பேச முடியாது பாய். ஆனா நான் இடத்துல வருவேன். நீங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்கன்னு தெரியும். ஓகே, அப்பெல்லாம் யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. உன்னோட எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு மேஜிக் எடுத்து தரேன். இங்க நில்லு, இப்படி நில்லு, இப்படி திரும்பி நில்லு, இங்க இப்படி நில்லு, இப்படி நில்லு. இங்க என்ன பாரு, இங்க பாத்துக்கோ. சரி, இங்க பாத்துக்கோ. அப்படி பண்ண தொண்டைக்குள்ள குத்திரும். சும்மா இரு, சும்மா இரு. நான் எடுத்திய கண்ணு முன்னாடி அது பின்னாடி வெளியே இருந்தது. மேஜிக், மொக்க காமெடி, மொக்க பேட்ச் எல்லாம் மொக்க மொக்கையா பண்ணும். ஒழுங்கா வேலையாவது மொக்க இல்லாம பண்ணு. பாய். குத்தி கொண்டுருவோம் இவ்வளவு. இவள பாருங்க, இங்க பாருங்க. இவள நீங்க பாவம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இவ சரியான கல்வி. சீரியஸா ஒண்ணு சொல்லட்டா, அவ இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். ஒழுங்கா வீடியோ எடுக்க முடியும். இல்லன்னா என்ன போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். இல்ல நீ இல்லாம இருந்தா வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டம்னு சொன்னேன். ஆமா, நீ இருந்தேன்னா வீடியோ எடுத்து பக்கத்துல காட்டு எல்லாம் பண்ணுவேன். இல்ல வாங்க நமக்கு அதை ரெடி பண்ணுவோம். இன்னும் பேசணும்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் வருவா, ஏதாவது கேட்பா, மறுபடியும் கொஞ்சம் நேரம் போகும், உங்களுக்கும் போர் அடிக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆனால் அந்த இடத்துல இருக்குல்ல ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக எடுத்து இங்கே வச்சிடணும். மேலே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டு அப்புறமா அந்த கம்பியை தூக்கி மேலே மாட்டணும். அதுதான் வேலை. இதை கட்டி வச்சா இந்த இடத்துல இருந்து அந்த இதெல்லாம் மாட்டி மேலே மாட்டணும். அதான் வேலை. இது என்னன்னு தெரியுதா, எங்களோட கல்யாணத்துக்கு அந்த டைம்ல நான் எனக்கு எடுத்த அந்த குத்தி
அவளோட கல்யாண சாரி எல்லாமே மேலே தான் இருக்குது. இது வந்து கார்த்திகாவோட பேங்கிள்ஸ். இதெல்லாம் வந்து இந்த அவளோட ஸ்கின் கேர், அப்புறமா அவளோட பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவளோட கார்த்திகா கிளிப்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் கண்டிப்பாக பாருங்கள் சரியா. அதில் அவளோட ஸ்கின் கேர் ரொட்டீன், டயட் ரொட்டீன், அப்புறமா வந்து அவளோட ப்ராடக்ட்டு, அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பற்றி போட்டிருப்பான். ஓகே, அதில் போய் பாருங்கள். இது வந்து கார்த்திகாவோட கல்யாண சாரி, அப்புறமா கல்யாண ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸுக்கு பின்னாடி வந்து ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து இது வரைக்கும் அவன் ரிவீல் பண்ணலை. நான் ஒரு நாள் போடுறேன் சரி அந்த ஃபோட்டோ. அதை பற்றி வேணும்னா நீங்கள் கமெண்ட்லேயும் கேளுங்க, சொல்கிறேன். என்ன பொடினே தெரியல, என்னெல்லாமோ வச்சுருக்கா. இங்கே பாருங்க எவ்வளோ வச்சுருக்கா தெரியுமா. இது எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலில் சொல்லுங்கள், அவன் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுவா. இல்லைன்னா அவன் மெதுவாக தான் பண்ணுவான். சரியான சோம்பேறி. இது வந்து இதோ இருக்குல்ல, இதை வந்து கழட்டணும். இதையும் கழட்டணும். கழட்டிட்டு இதை மேலே தூக்கி கரெக்டாக அந்த மேலே அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஹூக் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டாக, அப்போ இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக தொங்க விடலாம். இந்த இடத்துல கரெக்டாக தொங்க விடலாம். ஓகேவா? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இது செம்ம டைட்டாக இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இது செம்ம டைட்டாக இருக்கு. ஐயோ எப்படி காட்டுறேன்னு தெரியலையே. சரி ஓகே வாங்க நம்ம எதாவது பண்ணுவோம். மேடம் மோனே நம்மகிட்ட விளையாட்டு கல்டேஜ் எப்படி சும்மாவா டச்செல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகாது. ஆனால் இதில் உள்ளதுலேயே கஷ்டம் என்ன தெரியுமா, இதுக்கு மேலே ஹோல் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கு முன்னாடி ஸ்கெயில் வச்சு அளவு எடுத்து மேலே லைன் போடணும். ஓகே வாங்க அந்த வேலையை பார்ப்போம். ஓகே நீ நம்ம வந்து இதே மாதிரி கரெக்டாக இந்த அளவு மேலே எடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க வச்சிருக்கிற அதே அளவுக்கு நம்ம வந்து லைன் போடணும். இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணியை வச்சு என்ன இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை வச்சு கரெக்டாக அதை அளவு எடுத்துட்டு அதை ஓட்டை போட்டு இதை அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை வச்சு இப்படி டைட் பண்ணிட்டே இருக்கணும். இப்படி டைட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள போகும். செத்து ஊற்றுது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுக்கு, இப்போ புரியுது எதுக்கு தலை தொப்பி போட்டிருக்கேன்னு. தலை தொப்பி போட்டேன்னா முடி ஒரு மாதிரி முன்னாடி இது கிடக்காது செத்து. ஸோ அதுக்காக தான். ஓகே இனி இதை அதில் ஃபிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். சேம் அதே ப்ராசஸ் தான். பக்கம் போட்டேன் அப்படின்னா தெரியாது, தோணிச்சு போட்டேன். இனி மறுபடியும் இந்த சுனாப்பியை என்ன இருக்குல்ல, இந்த சுனாப்பியை மறுபடியும் அதில் செட் பண்ணணும். முடிஞ்சது. அளவு எடுக்கிறது தான் கஷ்டம். அடுத்து இதில் மாற்றுறது. இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் செவுறு இருக்கிறதுனால கொஞ்சம் புட்டிப்பாக இருக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் டைட் பண்ணும்போது பார்த்து டைட் பண்ணணும், இல்லைன்னா எல்லாம் கண்டுக்கு மண்டே போய் விழுந்துடும். இதில் நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் அப்பான்லேயே அதுலேயே போட்டு நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. என்ன விஷயம்னா, இதுக்கு இப்படியும் ஒரு வர்றவங்க எப்படி ஒரு 300 400 வாங்குவாங்க. இந்த வேலையெல்லாம் நான் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். தெரிஞ்ச ஒரு வேலையை நம்ம எதுக்கு காசு கொடுத்து பண்ண வைக்கணும், நம்ம பண்ணால் ஃப்ரீயாக தானே இருக்கும், பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறது. முடிஞ்சது. எப்படி விஷயம் சும்மாவா? விஷ்ணுண்ணா மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு அதெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைடு போனால் தான் இந்த விஷயம்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சமாவது சான்ஸ் கிடைக்கும். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகைக்கு டவுட்டு இது உடஞ்சிருமா உடையாதா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, நீ பயப்படாத, உடையெல்லாம் செய்யாது, எல்லாம் மாட்டுற அப்படின்னு. என்னன்னா இல்லை நீ மாட்டிடுவா, இருந்தாலும் பயமாக இருக்கு அப்படின்னு. நீ இப்போ அவளுக்கு பார்ப்பா, அவளுக்கு ரியாக்ஷன் என்னன்னு மட்டும் பார்க்கணும். எப்படி இருக்கு? எப்படி பண்ணா சரியான கள்ளம் தெரியுமா?
வந்து 2 வருஷம் ஆச்சு. நான் எனக்கு நீ இது வந்து மாட்டித்தா என்னால மாட்டமுல சொன்னப்ப மாட்டினியா? உனக்கு இந்த இடத்த மாத்துனதும் இப்ப நீ இதை மாற்றல. இப்ப நீ சொல்லு நான் செல்ஃபிஷான இந்த ஒரு கவோடு நான் எடுத்துட்டு மத்ததெல்லாம் அவனுக்கு தந்துடலாம். ஆனா நீ அழகா தொங்க விடுவ, எனக்கு தொங்க விட முடியாதுல்ல. அதுக்கு எனக்கு தந்துடுறேன். சாரி எல்லாம் அழகா வேணாம் பண்றேன். மாட்டுறத பத்தி என்ன நினைக்கிற? பரவாயில்ல, இதெல்லாம் மாட்டுறதுக்கு ஒரு விஷயமா? நானே மாட்டிருப்பேன். இது இவ்வளவு நேரம் டொக்கு டொக்கு தட்டிட்டு இருந்தியா? இந்த வீட்டுக்கு வந்த டைம்ல வாங்கின தன ஹேங்கர்ஸ் இது வந்து யூஸே ஆகாம இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு யூஸ் ஆகும். பாட்டு புதுசா ட்ரெண்டா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இதான் இந்த பாட்டு வந்து இப்ப ட்ரெண்ட் சரியா? மண்டையில காலில் எழுந்ததுலேருந்தே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த பாட்டு நீங்களும் கேட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் வைப் பண்ணுங்க, சில் பண்ணுங்க. அப்பா தோ இவ்வளோ முடிஞ்சுது. இப்போ புதுசாக செப்டல் ஆர்டர் போட்டு எடுத்துருக்கோம். அது பத்தலைன்னா எனக்கு சட்டை போட பத்தலை. ஆனால் அது பரவாயில்ல, நல்லா இருக்கு. குவாலிட்டியும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. பாருங்க நல்லா இருக்கு. 253 ரூபா. இது என்னோட மாமனார் எனக்கு தந்த ஜூஸ். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பிரச்சனை கிடையாது, எனக்கு ஷேர் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை. நீங்க கண்டிப்பா வீடியோ ஒரு லைக் தாங்க. லைக் தந்து கமெண்ட் பண்ணா மட்டும்தான் வீடியோல என்ன குத்த குறையெல்லாம் இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி நீங்க லைக் பண்ணீங்க, அதில் கொஞ்சம் லைக்ல கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் லைக் எல்லாம் இருக்குன்னா அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற அப்படின்னு. என்ன விஷயம்னா வேற ஒன்றும் கிடையாது. அவள் பாவம், அவளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் தொங்க விடுறதுக்கு, சாரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு, வைக்கிறதுக்கு, மடக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் இந்த சட்டையெல்லாம் தொங்க விட்டேன்னா ஒரு ரேக் ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அவளுக்கு அந்த இடத்துல ட்ரெஸ்லாம் வச்சுக்கிறாங்க. பசங்களோடையும் அதிகமாக ஸ்பேஸ் வந்து பொண்ணுங்களுக்கு தான் தேவை. ஸோ அதனால நமக்கு இந்த ஒரு இடமுமே போதும். தாரா பாதி வேலை முடிஞ்சது, இனி பாதி வேலை இருக்கு. என்னோட இடம் ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டேன். சரியா? இனி நான் இந்த இடமும் செட் பண்ணிட்டேன், இந்த இடமும் செட் பண்ணிட்டேன். இது எல்லாமே கார்த்தியோட ப்ராடக்ட்ஸ். அப்புறம் என்னோட இடம் ஓகே. இனி கீழே கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் யூஸ் பண்ணாத கொஞ்சம் ஷர்ட் எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் மடக்கி உள்ள வச்சிடலாம். இப்போ நான் அது தேவை இருக்காது, எடுக்கணும்னு தேவை இருக்காது. இந்த தேவையில்லாத ஷர்ட்டுலாம் கொஞ்சம் சொன்னேன் இல்லை, அதெல்லாம் உட்காந்து மடக்கி எல்லாம் உள்ள மடக்கி வைக்கணும். எப்படி மடக்கணும்னு எனக்கும் தெரியாது. இந்த கொரியன் அக்காங்க எல்லாம் இருக்காங்க இல்லை, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி சட்டை மடக்குவாங்க. அதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு மடக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வாங்க நம்ம கொரியன் அக்கா எப்படி சட்டை மடக்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்மளோட புது வீடியோ ஒன்று இறங்கியிருக்கு, நம்ம பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரியா? இந்த கடைகள் எல்லாம் மடக்கிற மாதிரி மடக்கிறேன்னா இந்த மாதிரி இந்த எல்லா சட்டையும் மடக்கணும். காய்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஒவ்வொரு வாட்டியும் அவள் தான் இதை மடக்கி வைப்பா. இப்போதான் புரியுது பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காடி தந்துடுறேன். அதுக்கடுத்து போய் சாப்பிடுவோம். சரியா? சாப்பாடு ரெடியாக இருக்கும். இது வந்து இப்போ நான் வந்து அந்த ரேக்கை தூக்கி அந்த கம்பியை தூக்கி மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷர்ட்லாம் ஹூக் பண்ணிட்டேன். அப்புறமா இங்கே இருந்த தட்டில் இருந்த இதை வந்து இந்த பக்கம் மாற்றிட்டேன். பெட்ஷீட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். நீ அவள் சாப்பிட்றதுக்கு ஏதோ ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னான், அதை போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வேலை முடிஞ்சுது பண்ணிடலாம். இந்த மேலே இருக்கிற ப்ராடக்ட்லாம் அவளோட வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அவள் வந்து அவளோட கார்த்திகா கிளிட்ஸ்ன்னு ஒரு சேனல் வச்சுருக்கா, அதில் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஓகே வாங்க, நமக்கு நீ சாப்பிட என்ன வச்சுருக்கா அப்படின்னு பார்ப்போம். காணாவா? ஆமாம், என்ன வச்சுருக்க? உப்மா. உன்னோட ஃபேவரட். நீ தானே எனக்கு உப்மா வேணும் நெஞ்சில் அடிச்சதான் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிடு.
உப்புமாவை நைட்டு 12 மணிக்கு உப்புமா தின்னுவான். யாருக்கெல்லாம் வந்து காலையிலயும் நைட்டோ உப்புமா பிடிக்காது அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? எனக்கு பிடிக்காது கைஸ். எனக்கு வந்து காலைல ஓகே, நைட்டு வந்து உப்புமா சாப்பிட்றது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஆனா இப்போ நான் சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆறதுனால பழம் எல்லாம் இருக்கு, ஸோ அதனால அதை வச்சு சாப்பிட்டுருவோம். யாருக்கெல்லாம் வந்து உப்புமால தேன் ஊற்றி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு எப்படி பிடிக்கும்? பிடிக்குமா? இவளுக்கு இந்த தேன்லாம் ஊற்றி சாப்பிட பிடிக்காது. என்ன கேரக்டர் நீ? தேன் ஊற்றி சாப்பிட பிடிக்காது, பழம் வரைவி சாப்பிட பிடிக்காது, சீனி மட்டும் போட்டு சாப்பிட பிடிக்கும். மனுஷி வானரம் அவங்க தான் வந்து தேன் ஊற்றி சாப்பிடுவாங்களாம். தேன் ஊற்றி சாப்பிட்டு அந்த டேஸ்ட் இருக்கு. புட்டில் தேன் ஊற்றி, கோதுமை புட்டில் தேன் ஊற்றி சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து ரவா உப்புமால தேன் ஊற்றி சாப்பிட்றது, பழம் வரைவி சாப்பிட்றதெல்லாம் அப்படி இருக்கும். உப்புமா நீ பண்ணது ரொம்ப தப்புமா. கைஸ், நைட் உப்புமா சாப்பிட்ற யாரையாவது பார்த்துருக்கீங்களா? இங்க என்ன சாப்பிட வைக்கிறா? இவ்வளவு நேரம் வேலை பார்த்ததுக்கு எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரல. எனக்கு வந்து பரவாயில்ல இருந்தாரு, நமக்கு இருக்கிறதே அமிர்தம் தானே. என்னவா? நானே பசியில கஷ்டப்பட்டுதான். சூப்பரா இருக்குல்ல? சரிப்பா. ஏன்டி உப்பு போட மாட்டற? உப்பு போட்டுட்டேன். உப்பே இல்லடி. பரவாயில்ல. ஓ, உப்புமானா உப்பு நிறைய இருக்குமா? அடுத்த வாட்டி 2 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் தான். ஓகே गाइस, நான் சாப்பிட்டுட்டு வரேன் சரியா? டாடா பை பை, see you, குட் பை. गाइस, லாஸ்ட் சாப்பிட்டாச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இனி டாடா சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருக்கும், பிடிச்சது பண்ணுவோம். பாய்.